ஹாய் நட்புகளே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இதுதான் மக்களே ஃபங்க்ஷன் வீடியோ. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் எல்லாம் 2 வீடியோ பார்த்துருப்பீங்களா, என்னென்ன வாங்கணும் அப்படின்னு. இந்த ஃபங்க்ஷனுக்காக தான். இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் பார்த்துட்டே இருங்க. நாங்கள் 2 பேரும் டெக்கரேஷன் பண்ணணும். ஆரஞ்சு ஒன்று மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதனால இவங்க சொன்னாங்க, ஆரஞ்சு தான் ஒரு மாதிரி இருக்குது பாரு அப்படின்னாங்க. ஆமாம் சொன்னேன் அபிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கட்டும் சொல்லி இது மாதிரி நான் வந்து தட்டு டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களும் நானும் தட்டு டெக்கரேஷன் பண்ணோம். மாப்பிள்ளை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். அதனால் அவசரம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு கிடந்தோம். இதெல்லாம் நாங்கள் வீடியோவில் பார்த்து தான், இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் தட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். வீடியோ பார்த்து தான் நான் பண்ணினேன். நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருக்குது, டெக்கரேஷன் விறுவிறுன்னு பண்ணிட்டா அப்படின்னு எங்கள் மைனிலாம் சொன்னாங்க. அப்புறம் எல்லாருமே தட்டெலாம் நல்லா டெக்கரேஷன் சூப்பராக இருந்தது அப்படின்னு. எனக்கு ஒரு ஆசை, கோல்டன் கலரு வாங்கினோம். கோல்டன் கலராகவே எல்லாமே தட்டு கோல்டன் கலரு, எல்லாமே நெட்ஸ்லேருந்து எல்லாமே கோல்டன் சூப்பராக இருந்தது. நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எப்படிலாம் நான் டெக்கரேஷன் பண்ணேன் அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. எங்கள் மாமா ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மாப்பிள்ளை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். இன்னொரு மாப்பிள்ளையோட தம்பி வந்து நான் டெக்கரேஷன் பண்ணி கொடுக்க ஒவ்வொரு தட்டாக அங்கே கொண்டு போய், ஏன்னா மும்பையில் அப்படிங்கனால சின்ன வீடாக தானே இருக்கும். அதனால் அவன் அங்கே கொடுத்து அங்கே வெளில ஹாலில் வைக்க சொன்னோம். எல்லாமே பாருங்கள் எப்படிலாம் பண்ணுறோன்னு. 9 தட்டு டெக்கரேஷன் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. 9 தட்டு வச்சோம். பழங்கள் பூவு எல்லாம் வச்சு 9 தட்டு வச்சுருந்தோம். இந்த நெட்டு ஒரு பாக்கெட்டு எத்தனை மீட்டர் இருந்ததுன்னு தெரில, ஞாபகமில்ல, மறந்துச்சு. ஒரு பாக்கெட்டில் நாங்கள் 4 மீட்டர் இருந்துச்சு. இதான் மாப்பிள்ளையோட தம்பி. இவன்ட்டு தான் நான் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தேன். 3 பாக்கெட் வாங்கினோம். ஒரு மீட்டர்னு ஒரு கவரில் 4 மீட்டர் இருந்துச்சு. நான் ஒவ்வொரு மீட்டராக வெட்டினா தான் பண்ண முடியும்னு ஒவ்வொரு மீட்டராக வெட்டி அந்தால டெக்கரேஷன் பண்ணோம். தட்டில் எல்லாம் பழங்களை வச்சு ரப்பர் போட்டு முதல்ல நெட்டை கட்டிட்டு, அதுக்கப்புறம் என்ன எவ்வளோ நீளம் வேணும் நமக்கு டெக்கரேஷன் அந்த நெட்டு அப்படின்னு மேலே வெட்டோம். அப்புறம் அந்த இந்த கிஃப்ட் இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த பூ மாதிரி அது வச்சோம். சூப்பராக இருந்துச்சு. பாருங்க எப்படி பண்ணுறேன்னு. அங்கே ஃபாஸ்ட்டாக அவசரம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் வேறு மலையில் நனைஞ்சி என் மண்டெல்லாம் இப்படி இருக்குதுங்க. மலையில் நனைஞ்சி வந்தோம். அப்புறம் இங்கே வந்தால் நான் சாரி கட்டியிருந்தேன். ஆனால் அங்கே டோம்பிலேருந்து நாங்கள் முள்ளுன்னு போகிறதுக்கு மழை, சரியான மழை அன்னைக்கு. அதனால் சரி இங்கேருந்து நான் ஜீன்ஸ் போட்டு அங்கே போய் அதனால் சாரீ கட்டினேன். அவசரமாக தலைலாம் நல்லா சீவலை, பூ வைக்கல. அதுக்கப்புறம் தான் நான் எல்லாமே பண்ணினேன். எல்லோரும் அவசரம் ஃபாஸ்ட்டான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எப்படிலாம் பண்ணுறேன். வாய்ஸ் கொடுத்துருந்தோம் இதில், ஆனால் நல்லா இல்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் காற்று இறைச்சல் எல்லாம் இருந்ததுனால திரும்ப நான் வாய்ஸ் கொடுக்குறேன். இப்படி இருக்கேன் பாருங்கள். எங்கள் மாமாவும் நான் தான் டெக்கரேஷன் பண்ணோம். வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து மாப்பிள்ளை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. அடுத்து வந்து உங்களுக்கு மாப்பிள்ளை தெரியும் பாருங்கள். ஏதோ சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். அது வேறு அந்த கையில் வச்சுருக்கிறது அந்த 2ஆக விரிக்க வரவே மாட்டேங்குது. ரெண்டும் ஒட்டிக்கிட்டு வருவேனா அப்படின்னு வச்சு அப்புறம் ஒரு வழியாக எடுத்துட்டேன்னா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோதான் ஃபேஸ், அவ்வளோதான் அந்த ரூமு. அதனால் கொஞ்சம் அங்கே தள்ளி போகிறதுக்கும் கேமரா கொண்டுட்டும் போக முடியாது, நம்மளும் அவங்க தள்ளியும் போக முடியாது. அதனால் அப்படி தான் வீடியோ எடுத்தோம். வாய்ஸ் கொடுக்கல போதும் ஆகுது. ஐயோ எவ்வளோ வாய்ஸ் கொடுக்க வேண்டியே இருக்குது. எங்கள் மாமா இருந்திருந்தேன்னா வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது நானே டைம் ஆகிட்டு சரி வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடுவோம் அப்படிங்கிறனால நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நான் எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு. என்ன ஃபங்க்ஷனுக்காக அப்படின்னு இனிமேல் தான் உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பும்போது சின்ன ப்ரேயர் மாதிரி பண்ணினாங்க. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சோதரராஜா துதிக்கிறோம் ராஜாதி ராஜாவே கத்தாவே துதிக்கிறோம் ராஜாதி ராஜாவே போற்றுகிறோம் புகழ்கிறோம் ராஜா.
ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து வருகிறவரே உமக்கு நன்றி 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 ராஜா. தகப்பனே ராஜா, சோதரிக்கிறோம் இந்த பூ வைக்கிற நிகழ்ச்சிகளிலும் ராஜா என் தேவன் நீங்க ஏற்படுத்திருக்கீங்க ராஜா. நாங்கள் நின்று கேட்ட ஆலயத்தில் கேட்ட வசனத்தின்படி ராஜா நாங்கள் எதை நினைத்தாலும் அது மிகையாகாது. ஆனால் என் தேவன் நினைத்ததுன்னா அது நடக்கும் என்று தகப்பனே ராஜா. என் தேவன் எங்களுடைய நினைவுகள் என் தேவனுடைய நினைவுகள் அல்ல ராஜா. தகப்பனே நீங்க ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் உங்களுடைய கரத்திலே இருக்கிற ராஜா. பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியிலே தகப்பனே ராஜா எங்களோட கூட இருந்து பிள்ளையோட கூட இருந்து ராஜா தாயும் தகப்பனுமா இருந்து என் தேவன் வழி நடத்துமான கிருபைக்காக நன்றி ராஜா. போக்கிலும் மரத்திலும் தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்து வழிநடத்துமான கிருபைக்காக நன்றி ராஜா. தடைகளை உடைப்பவர் எங்கள் முன்னே செல்கிறார் தகப்பனே ராஜா. சோதரிலும் தூதர்களை கொண்டு எங்களை ஆசீர்வதித்து மகனை ஆசீர்வதித்து தாயையும் ஆசீர்வதித்து தகப்பனே ராஜா அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதித்து என் தேவன் பெருக பண்ண போற கிருபைக்காக நன்றி 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 ராஜா. மீதியான வேலை தேவனுடைய பார்வையை வைக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் கேட்கணும் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. மாப்பிள்ளை பார்த்துக்காங்கப்பா எல்லாரும். மாப்பிள்ளைக்கு சீதக்க வருது. அவன் நிற்பாங்க நிற்கிட்டு பார்த்துங்க. அவங்களே 5 மணிக்கு அப்புறம் தான் வர சொன்னாங்க. அவள் இன்னும் 1 மணி நேரமா அங்கே ஒரு வழியில் ஒரு பொக்கை வாங்கி கொடுத்தாச்சு. அதெல்லாம் மாப்பிள்ளை கொடை பிடிக்கும் அப்படின்னு, இல்லை வேண்டாம் நானே பிடிக்கேன் அப்படின்ட்டு அதெல்லாம் மாப்பிள்ளையே பிடிச்சிருந்தாரு. அதனால் சரி காரை ஓட்டி இறங்கி தாம்பளத்தட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பளத்தட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க போனால் அவங்க மலையில் வேண்டாம் அங்கே போய் வாங்கிக்கலாம் மாப்பிள்ளை இதை வர மாப்பிள்ளை டீட்டெயில் கமெண்ட் பண்ணுறேன். மாப்பிள்ளைக்கு அத்தை மாமா தாய் மாமா போகிறோம். மும்பையில் பாருங்க எப்படி இருக்குன்னு. பொண்ணு வீட்டுக்கு மேலே வரி வந்தாச்சு. அதனால் ஒருத்தர மாப்பிள்ளைக்கு இது தங்கச்சி, இது அவங்க சொந்தக்காரங்க, மாப்பிள்ளையோட அப்பா வழியில் சொந்தக்காரங்க, இது ஒரு மைனி, எல்லாருமே இருக்காரங்க, இது ஒரு மைனி. அதுதான் மாப்பிள்ளையோட அம்மா ரெட் கலர் சாரி கட்டி இருக்குது. பின்னாடி வர்றது மாப்பிள்ளையோட தம்பி பாருங்கள். போயிட்டோம், போய் முதல்ல வச்சுருந்தோம். அப்புறம் பொண்ணு வர சொல்லி அதுக்கப்புறம் தான் கொடுத்தோம். வேறு பொம்பளையாளுக்கு யாரும் இல்லைன்னு ஆம்பளைகளுக்கு 2 தட்டு கொடுத்து தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு. சூம்லாம் பண்ணேன். இது கம்மியாக இருக்கு, பவரை கம்மியாக வச்சு பயன்படுத்த தர மாட்டேன். கொடு பூ கொடு எந்திரில்ல. இது ஃபோட்டோ எடுக்கல. சோஸ்திரம் செய்வேனே, கத்திரி இருக்கா? எல்லாரும் எல்லாரும் வைக்கட்டும், எல்லாரும் வைக்கட்டும். கட் பண்ணி கொண்டு வந்து
வைங்க 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 மக்களோடென்று ஏனென்றும் தங்கிடும் உம்மையை கண்டு பின் சென்றோம். ஓங்க செய்தருளும் எம்மையை மோட்சமாக்க வல்லவரே, இன்பத்துடன் பாக்கிய சோற்றமே, பூமியிலே மேசியாயம் மணவாளனே, ஆசாரியரும் கன்றாஜனும் ஒற்றுமையாக்கும் இவரை ஓடாக நின்றே பாற்றோடு மீது சாய்வுமே பாரே வாசிக்கவே வெற்றி பெற்றோம் ஆரோலமே இயேசுவான ஜோதி காதிரங்கே மேசியாயம் மணவாளனே, ஆசாரியரும் கன்றாஜனும் ஆசீர்வதித்திடும் ஞான விராகம் எப்போதும் ஞாபகமாகவே வானமணாளன் வாஞ்சித்து வாங்க மாலையாளே, ஆனந்தமாகவே உயர் தன்மையதை ஆடையாய் நீந்தரேத்திட சேனையோடு நீர்வரையே சேரே சோயிக்கவே விசிறவான ஜோதி காதிரங்கே மேசே நீ கையை மேலே போடு, சும்மா எடு போட்டோ. அட்ஜஸ்ட் பண்ணிடுவாரு. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகி வரதுனா கூட அவர் டக்கு டக்குன்னு பண்ணிடுவார். அதனால ஜாஸ்தி அவரை நம்ம இது பண்ணுறாரு. அப்போ அங்கே அந்த ஆளுமே ஒரு கொட்டேஷன் எடுத்துருவோம். ஆமாம், நீங்கள் யார் வந்தீங்கல்ல, நம்ம பெரிய ஆமாம் சின்ன வருவான் ஒன்றும் வேலைக்கு போட்டாலும் சின்ன வேலை போடுவோம். நம்ம நீங்கள் இப்படி எடுக்கும் வெயிட் குடு சஜிதா குடு கை தட்டு பயம்லாம் இல்லை, வாங்கு வாங்கு. குடு கை தட்டுங்க பல்ல. வாங்கு வாங்கு. நீ குடு அடுத்து. அப்படி கொடுத்தாலே ஒரு ஃபோட்டோ वीडियो தான். इस शुभ मुहूर्त पर जो भी है यह अवसर पर प्रभु ने हम सबको एज ए फैमिली इकट्ठा किया है। तो प्रभु को धन्यवाद देने का ही विषय है कि दो जवान बच्चों को प्रभु एक कर रहे हैं और आगे भी यही प्रभु से विनती करेंगे कि प्रभु ये दोनों बच्चों को सुखी रखें। और मेन बात तो यही है कि हम इस दुनिया में भले ही हम
हमको प्रभु के लिए जीना है, मेन वही चीज। क्योंकि ये सब जो रीति रिवाज है ये सब दुनिया के हिसाब से है, लेकिन प्रभु ये सब नहीं देखते। प्रभु देखता है हमारा दिल, प्रभु देखता है हमारा मन, हमारा हृदय देखता है, और प्रभु उसमें रहना चाहता है। तो यही मेन, ये दोनों कपल जो है ये लोग भी प्रभु के अंदर बढ़े, प्रभु के अंदर प्रभु का सेवा करना। प्रभु का सेवा करना यानी कोई प्रचारक नहीं बनना है, लेकिन आज्ञाकारी जीवन में जीना, ये मेन बहुत जरूरी है। ताई हम लोग प्रार्थना करके प्रभु को धन्यवाद देंगे इस सब विषय से। हालेलुया, 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 हालेलुया। लोग धन्यवाद करते हैं प्रभु, हालेलुया लॉर्ड। देखो प्रभु, हालेलुया लॉर्ड, जैसे आज प्रभु हालेलुया ओ लॉर्ड दोनों बच्चों को प्रभु ओ लॉर्ड जैसे आपने प्रभु हालेलुया जोड़ा है, जोड़ी बनाया है प्रभु हालेलुया। हालांकि शादी अब समय है, लेकिन प्रभु आज ओ लॉर्ड जैसा जो भी कस्टम के अनुसार प्रभु आपने प्रभु इनको प्रभु जोड़ा है प्रभु, इसलिए हम धन्यवाद करते हैं प्रभु। यहाँ दोनों परिवार उपस्थित हैं प्रभु हालेलुया लॉर्ड, दोनों परिवारों को आपने जोड़ दिया है ओ लॉर्ड जैसे इस रिश्ते के द्वारा प्रभु हालेलुया लॉर्ड, हालेलुया। लेकिन सबसे बड़ा रिश्ता प्रभु एक ही रिश्ता है प्रभु, आप पिता और हम आपके संतान प्रभु हालेलुया लॉर्ड, और हम आपके ओ लॉर्ड जैसा हालेलुया लॉर्ड उत्तर